வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஜு லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நண்டு மட்டும் இல்லை, மீன் கட்டிங் வீடியோவுமே இந்த வீடியோவில் இருக்குது. அதோட ஒரு நண்டு கிரேவி ரெசிபியுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கடல் நண்டு தான் எடுத்திருக்கேன். நண்டை எப்போவுமே நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ஓட ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா கல் மாதிரி இருக்கணும், தொலைன்னு இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழைய நண்டு. அதனால் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ் நண்டுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணிடலாம். எப்போவுமே நண்டை க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த பெரிய கால் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நண்டை நம்ம பேக் சைடு திரும்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். அதை அந்த காலை வச்சே நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம பின் சைடு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த ஓடை ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா நம்மளுக்கு ஓடு தனியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஓடு ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ மேலே அந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வாய் சைடு கொஞ்சம் கொடுக்கு மாதிரி இருக்கும், அதையுமே நம்ம சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த நண்டோட நடுப்பகுதியில் கழிவுகள்லாம் இருக்கும். அது இந்த மாதிரி சிசரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே நம்மளுக்கு கழிவுகள் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நண்டை ரன்னிங் வாட்டரில் தான் கழுவணும். இப்போ நம்ம ஓடுற தண்ணியில் அந்த நண்டை கழுவி எடுத்துடலாம். அந்த நடுவில் வயிற்று பகுதியில் நம்மளுக்கு அழுக்கே இருக்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த நண்டோட 2 சைடு உள்ள காலை ஃபுல்லாத்தையுமே பாதி அளவு கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த காலை எதுக்கு கட் பண்ணி எடுக்கிறோம்னா கிரேவி ஃபுல்லாக அதில் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக தான். இந்த நண்டை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம், இல்லாட்டா நடுவில் ஒரு கட் போட்டு 2 கூட சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்ம நண்டை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெரிய காலை உடச்சி எடுத்தோம் பாருங்கள், அதை தான் க்ளீன் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு இந்த பல்லு மாதிரி வாய் இருக்குது பாருங்கள், அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்து இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு முள்ளாக இருக்கும். இதை கண்டிப்பாக சிசரால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஈஸி தான், டக்குன்னு கட் பண்ணிடலாம். இந்த முள்ளை நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் சின்ன பிள்ளைங்களோ இல்லை நம்மளை பெரியாலோ சாப்பிடும்போது வாயில் அந்த நண்டை கடிக்கும் போது அந்த முள்ளு அந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு குத்தாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கட் பண்ண முள் இடத்துல நான் கையால் செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள், நம்மளுக்கு குத்தாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் கீறாமல் இருக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இந்த காலில் உள்ள முள் எல்லாத்தையுமே சிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கட் பண்ணும்போது சிரமமாக தான் இருக்கும். 1 கால் 2 கால் நம்ம கட் பண்ண நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிரும், ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முள் கட் பண்ண இடத்துல ஃபுல்லாக கிரேவியுமே நல்லா உள்ளே ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நண்டை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீனையுமே தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். நாங்கள் அன்றைக்கி நண்டோட பெரிய வாழை மீனுமே வாங்கியிருந்தோம். அதோட கொஞ்சம் சூட மீனுமே போட்டிருந்தாங்க. இதை சாலை மீனுமே சொல்லுவாங்க, மத்தி இல்லை சாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான். அதையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். சாலை மீனில் மேலாப்பில் 2 சைடுமே நிறைய செதில் இருக்கும். அது இந்த மாதிரி அருவாமனையில் 2 சைடும் செதில் எடுத்துட்டு அதோட தலையை கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே குடலும் முள்ளும் இருக்கும். அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிரும். இதை சிசரால் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, மேலே உள்ள செதிலை கட் பண்ணி எடுத்துட்டு வயிற்று பகுதியிலேருந்து தலை வரை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதோட குடல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அந்த சின்ன சின்ன முள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதையுமே நம்ம கையால் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா முள் அதில் இருக்காது. இந்த மாதிரி சாலை மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பெரிய வாழை மீனையுமே க்ளீன் பண்ணிடலாம். அதில் உள்ள 2 சைடும் உள்ள செதிலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துடலாம். வாழை மீனை எப்போவுமே குறுக்கால தான் கட் பண்ணுவாங்க, நேர் சைஸில் கட் பண்ண மாட்டாங்க. நான் ஒவ்வொரு துண்டும் 1 இன்ச்சு சைஸ் கணக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக தலையில் உள்ள அந்த வாய் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான்.
இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் நல்லா கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா உரசி நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த கவுச்சி ஸ்மெல் போகும். என்ன தான் நம்ம மீனை நல்லா கழுவுனாலும் அதில் உள்ள கவுச்சி ஸ்மெல் போகாது தான். நம்ம இந்த மாதிரி கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மண் சட்டியில் உரசி எடுக்கும்போது அதோட ஹெவியான கவுச்சி ஸ்மெல் போயிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா உரசி கழுவி எடுத்தாச்சு. மீன் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன். இன்றைக்கி மீன் குழம்பு எதுவும் செய்யலை. ஃபஸ்ட்டு கழுவுனா நண்டை தான் நான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். நண்டை ஃப்ரிட்ஜில் வச்சா அவ்வளோவா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்காக இன்றைக்கி நண்டை வச்சிடலான்னு சொல்லிட்டு நண்டு தான் வச்சுருந்தேன். அதுக்கு மண் பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டையுமே தண்ணியை எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து அதோட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, இது வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, இது சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். நான் எப்போவுமே நான்வெஜ் எல்லாத்துலேயுமே இந்த ரம்ப இலை சேர்த்துக்கிடுவேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறலாம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு குக் ஆகினதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெயிலேயே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கறனால நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டையுமே சேர்த்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நண்டு எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிடுவோம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் குக் ஆகி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும்னு குக் பண்ண வச்சாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான 1 கப் தண்ணி சேர்த்து அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேட் கறி மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த தூள் வந்து எப்படி வீட்டிலேயே அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா தூள் வீடியோவுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நண்டு கிரேவியோட இடியப்பம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக இடியப்பமே இந்த சைடு வேக வச்சு எடுத்தாச்சு. சைட் பை சைடாக நண்டு கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு. கிரேவியில் உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்தட்டும்னு விட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் மல்லி இலை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான நண்டு கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கறி மசாலா தூள் இல்லாமல் அரைச்சுமே நான் நண்டு கிரேவி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவுமே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்காலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இடியப்பத்தோட நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதையெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே கிச்சனில் போய் பார்த்தோம்னா நம்ம சிங்கில் பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ சேர்ந்து போயிருக்குதுன்னு. இதை பார்க்கும்போதே ஒரு நிமிஷம் தலை சுற்றிடும். இதை எப்படா வாஷ் பண்ணி எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு பெருங்கவலையாக இருக்கும். வேறு என்ன செய்கிறது, நம்ம தானே கழுவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாஷ் பண்ண போயாச்சு. சட்டுப்புட்டுன்னு எல்லா பாத்திரத்தையும் கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு மண் பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணிடலான்னு நான் எப்போவுமே மண் பாத்திரம் வந்து சோப் லிக்விட் வச்சு வாஷ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு வச்சு தான் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மண் சட்டி ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். வாஷ் பண்ண மண் பாத்திரத்தை நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக மண் பாத்திரம் க்ளீன் ஆயிரும். அதில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரீயான சிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி எனக்கு தோணுப்பா, உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.